நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 1:07 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 10:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:31 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மனம் மகிழும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் மீண்டும் சூடு பிடிக்குங்க. புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. பணம் வந்து பாக்கெட்டை நிரப்ப கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவும் எடுக்க கொடுங்க. மனம் தளராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறுங்க. முடிவுகளில் தெளிவு பிறக்கும். என்று பெண்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். மன உளைச்சல் இருந்தது கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று காதலை பொறுத்தவரை ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் சரியாகும். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கைகூடி அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் இருக்கும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். பரணி இன்று விடாவடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் இன்று கண்டிப்பாக அமைதி அடைய கொடுங்க. முக்கிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டிவிடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்னல்கள் தீர ஈசனை வழிபட வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்பட பாருங்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பயணத்தால் அலைச்சல் உண்டாக கொடுங்க. இன்று சில முக்கியமான காரியங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தினால் வெற்றி பெறும். அதிக உழைப்பினால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான முயற்சிகள் கூட தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். தைரியமாக எதையும் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் திருப்தி அடைய கொடுங்க. பெண்களுக்கு இன்று எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள பணம் வரக்கூடும்.
காதலில் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்கள் உயர்கல்வியில் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். செய்யும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக் கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. மன தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். தைரியமாக எதையும் செய்யுங்கள். யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். இன்று பயணங்கள் ஓரளவே மகிழ்ச்சி கொடுக்குங்க. கையில் உள்ள காசு பணத்தை விரைவாக செலவு செய்வீர்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. எடுத்தும் கவுத்தும் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய பாருங்கள், அது போதும். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். இன்று அலுவலக பணிகள் துரிதமாக நடைபெறக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மாற்று இனத்தவரின் உதவி கிடைக்குங்க. இன்று எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வருவது கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தங்கு தடையின்றி தனது பணிகளை செய்து முடிப்பீர்கள். இன்று மிதுனம் ராசினியர்கள். பணி தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வராமல் நின்ற பணம் வரக்கூடுங்க. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு யோகமான நல்ல சொல் வெளிப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. காதல நெருக்கடியில் உள்ளது கண்டிப்பாக மாறும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உயர்கல்வியில் நீங்க கண்டிப்பாக ஜொலிக்க முடியுங்க. விடுமுறை நாளை நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அது போதும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சுலபமாக கை கொடுக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைதிவிடக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். கொடுக்கல் வாங்கலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திருவாதிரை. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. பணம் கையில் வந்து நிமிடத்திலேயே செலவாக கூடும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். தொடர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பணி தொடர்பான பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தங்கு தடையின்றி பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். புனர்பூசம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. வெகு விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். இன்று நீங்க எதை செய்தாலும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். சிரமப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இந்த நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். கூட்டு தொழில் லாபம் கிடைக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. வழக்குகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும்.
கொடுக்கல் வாங்கலில் இன்று நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்கள் ஓரளவு தீருங்க, பயப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம், பயப்பட வேண்டாம். இன்று பெண்களுக்கு பணி சுமை இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிலும் பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிட்டுங்க. நல்லவர்கள் நட்பு என்று ஏற்படக்கூடும். எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். துணிவுடன் இன்று நீங்க பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்கள் ஓரளவு தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். பல நெருக்கடிகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவி கிடைக்குங்க. மனம் என்று சந்தோஷமாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை இன்று நீங்க தவிர்த்து விட வேண்டும். நல்லவர்கள் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு இருக்கும். பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். வழக்குகளில் வெற்றி கிட்டுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்களுக்கு கூட்டு தொழில் லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு என்பது கண்டிப்பாக வேண்டும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சமயோசிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தொழில் ஓரளவு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கக்கூடும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவரிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எதையும் பேசி தீர்த்து கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். காதலில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்க கொடுங்க. கைமாத்தாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். கடன் கொடுத்த பணமும் கண்டிப்பாக திரும்ப வர கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று ஓரளவு மனம் நிறைவாக இருக்குங்க. தூக்கம் கொஞ்சம் குறையும். பூரம். கொஞ்சம் பய உணர்வு ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே. எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். முன்கோபங்கள் எதுவும் வேண்டாம்.
இன்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உத்திரம், இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். உறவுகளிடம் நிதானத்தின்றி நீங்க எதையும் செயல்படுத்துங்கள். பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. மனமும் இன்று தெளிவடைய கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. லாபம் கண்டிப்பாக உண்டாக கூடும். என்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. குழப்பங்கள் தீரும் நாள் என்று சொல்ல முடியும். உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று வியாபாரத்தை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் இப்பொழுது கிடைக்குங்க. கன்னி ராசினியர்கள், பய உணர்வு இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான சூழல் இருக்கும். தொழிலில் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும். வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவரிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்குங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. சகோதரர்களுக்குள் இன்று ஒற்றுமை குறைந்து விடக்கூடுங்க. பார்த்து பேசுங்கள், பக்குவமாக பேசுங்கள். விரோதிகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். நட்பிடம் இன்று அமைதி வெளிப்படுத்த வேண்டும். முடிஞ்சளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. எல்லோரிடமும் பட்டுப்படாமல் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான நினைவு திறன் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்களில் கவனம் செலுத்துவீர்கள். திருமண முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று காதலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்லும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். என்று மாணவர்கள், முடிஞ்சளவு தேர்வு முடியும் வரை கொஞ்சம் கவனமாக படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். விரோதிகள் விலகி செல்லக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உடன் பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். இறைவன் வழிபாட்டினால் வெற்றி ஏற்படக்கூடும். சிந்தனைகளில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கைமாத்தாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அஸ்தம், கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பண தட்டுப்பாடு ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்குங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக தீருங்க. வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். இன்னல்கள் தீர இறைவனை வழிபடுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், அது போதும். சித்திரை, முன்கோபம் படாதீர்கள். உடன்பிறப்புகளிடம் கோபப்படாதீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கைமாத்தாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுப்பீர்கள். நிர்வாக திறமை பளிச்சிடுங்க. குடும்பத்தில் புண்ணிய தலங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தன வரவும் தாராளமாக வந்து சேரும். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்க கொடுங்க. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். எண்ணிய காரியங்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியிருக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சொத்துக்கள் மீது தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நிர்வாகத்தில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வெகு தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு
வெளிநாட்டு பயணங்கள் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பெண்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கிக் கொள்வீர்கள். காதலை மட்டும் தயவு செய்து தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள். முக்கியமாக இல்லத்தில் சொல்லுங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுங்கள். பெற்றவிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் நிதானமாக செயல்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மனம் கொடாமல் நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. தனவரவும் தாராளமாக இருக்கக்கூடும். செயல்களில் வேகம் பிடிக்கும். திருமண முயற்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடுங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி. இன்று எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் உண்டாகும். திறமைகள் நல்லபடியாக வெளிப்படுங்க. வருங்கால நலன் கருதி இன்று எந்த ஒரு முடிவும் எடுப்பீர்கள். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்கள் செயல்பாடுகளுக்கு முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. விசாகம். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நீண்ட நேர பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். நட்பிடம் இன்று அமைதியை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். தன வரவு தாராளமாக வந்து சேரும். வாக்கு வன்மை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு பண வரவு சீராட்சி இருக்கக்கூடும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. மன சஞ்சலம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணத்தால் தேக நலன் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பிரச்சனைகள்ல கண்டிப்பாக தெளிவு ஏற்படக்கூடும். மன தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உணவு கட்டுப்பாடு என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடக் கொடுங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் நேரம் உண்டு என்று இருப்பது நல்லது. உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. கடினமான வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. காலை நேரம் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். பின்னர் தான் எல்லாம் சரியாக கூடும். கூடுமானவரை எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பெண்கள் குழம்பி போக வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும். சில விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. காதலில் கொஞ்சம் குழப்பமே ஏற்படுத்தும். முடிவில் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காதலுக்காக நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். விடுமுறை நாளை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தன வரவும் சீராக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சொத்துக்கள் மீது தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். இன்று நினைவாற்றல் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை ஏற்படக்கூடும். சகோதரர்களால் ஒற்றுமை ஏற்படக்கூடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை மனம் தெளிவடையக்கூடும். பணவரவும் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். சஞ்சலம் ஏற்பட்ட மனம் கண்டிப்பாக மாறுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாராள பணவரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியிருக்கும். மனமை கொஞ்சம் குழப்பிக் கொள்ளாமல் வைத்துக் கொள்ளுங்கள். கவனக்குறைவுகள் வேண்டாம் என்று புத்தி தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பவருக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடுங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. பாடங்களில் உள்ள சந்தேகம் தீர கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. சுதந்திரமாக செயல்படக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூராடம் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கஷ்டம் இல்லாத சுக வாழ்க்கை இருக்குங்க. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும். உங்கள் பணிகளுக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று செய்யும் பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். குடும்ப தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். மகத்துவமான நாளாக இருக்கக்கூடும். உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் உங்களை வாழ்த்த கொடுங்க. நேற்று பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க கொடுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். நல்ல பலன் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பயணங்கள் மூலம் வியாபாரம், தொழில் விரிவாக்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நிதி நிலைமையும் கண்டிப்பாக உயருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல் திறமை மூலம் கடின பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் உள்ள விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க கொடுங்க. என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் முன் யோசனையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை நீங்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அவசரப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். கல்வியில் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்யுங்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். தேர்வு முடியும் வரை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடைய வேண்டும்.
நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடிக்க வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மனசை மகிழ்ச்சிப்படுத்தும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தீருங்க. மன தெளிவும் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மதியத்திற்கு மேல் குழப்பங்கள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களும் சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமும் உண்டாக கொடுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தெய்வீக சிந்தனையும் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை குறைக்க பாருங்கள், அது போதும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். என்று நீங்க மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி வெற்றி வாகை சூட முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று கூதுகளும் பிறக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. வராமல் என்ற பணமும் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. வியாபார விரோதிகள் இன்று விலகி செல்லக்கூடும். வீடு கட்டும் முயற்சி எல்லாம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். வேலை தொடர்பாக வெளியூரில் இருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அற்புதமாக நடைபெறக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்திடம் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் இருக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வீண் பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலின் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகும். மன நிம்மதி கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சுகபோக வாழ்க்கை அமையுங்க. சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சதயம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெறக்கூடும். இந்த விடுமுறை நாளை ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்திக் மனம் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். நேற்றைய பிரச்சனை இன்று முடிவுக்கு வரக்கூடுங்க. இந்த நாள் சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். வியாபார விரோதிகள் விலகி செல்லக்கூடுங்க. இன்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். இன்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகுங்க. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. மீனம் ராசினியர்கள். இன்று நீங்க பல நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுப்பதாகவே இருக்கக்கூடும். நெடுந்தூர பயணங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக சிந்தனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
தாராள தனவரவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் இன்றி விரிவடையக்கூடும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழிலில் உங்களுக்கு அடுத்த கட்டம் சிறப்பாக அமையும். வெளி உலக தொடர்பும் விரிவடையும். பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரும். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் செயல்படுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. உடல் உழைப்பும் அதிகமாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். புது புது பிரச்சனைகளுக்கு கூட முடிவு கட்டுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு செயலில் வேகம் பிறக்குங்க. கடன்கள் முற்றிலும் கண்டிப்பாக தீருங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். பெண்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக நடைபெற கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. குடும்பத்திடம் இன்று இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். காதலில் ஏற்பட்ட சிரமம் படிப்படியாக சரியாகும். பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதும். கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் வீண் மனக்கவலை கொள்ளாதீர்கள். படிப்பில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. கல்வியில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. பிடித்தமான விஷயங்கள்ல நாட்டம் செல்லுங்க. விடுமுறை நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இன்றைய கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். உடைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. மனோதைரியம் உண்டாகக்கூடும். காரியங்களும் சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று நிதி நிலைமை சீராக உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். ரேவதி. சிரமங்களை சரி கட்டி கொள்வீர்கள். பயணங்களை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. இன்று கொஞ்சம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். பாத எரிச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடும். முதுகு தண்டுவடத்தில் வலியும் இருக்கக்கூடும். திருமண ஏற்பாடுகளை தடபுடலாக செய்து வருவீர்கள். நல்ல வரன்கள் கண்டிப்பாக அமையுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.